சின்ன ஒரு மியூசிக், அதாவது ஒரு சாங்ஸ் ஒன்று போடுறேன். அது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சாங்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ரீடிங் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள், லைக் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை உங்களுக்கு அது வந்து வேணாம், டைரெக்டாக ரீடிங் கொடுங்க அப்படின்னாலும் ஓகே. ஓட்டிங் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்களோ, எத்தனை வந்து எப்படி நீங்கள் உங்களோட விருப்பங்களை சொல்கிறீங்களோ, எவ்வளோ ஓட்டிங் அதிகமாக இருக்கோ அது மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது லைஃப் வந்து ஒரு டஃப்பான, எப்போவுமே வந்து ஒரு மைண்டு வந்து இறுக்கமாக போயிட்டுருக்கு. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும் உங்களை. அதுவும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு, இந்த பாண்டிங்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க என்ன பண்ணிவிடுவாங்களோ, இவங்க என்ன பண்ணிவிடுவாங்களோ, நமக்கு இது நடக்குமா நடக்காதா, இந்த ரீடிங்கில் ஏதாவது கிடைக்குமா கிடைக்காது, அந்த ஒரு தாட்டு அந்த மாதிரியெல்லாம் ஓடிட்டு தான் நீங்கள் உள்ளே வரீங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் உங்களை ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் நம்மளை ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் மைண்டை. அதுக்கு தான் அந்த சாங் போட்டு உங்களை வந்து ரீடிங் பார்க்க வைக்கிறேன். ஓகேவா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து நம்மளோட அந்த ரீடிங் உங்களுக்கு என்ன டைட்டிலில் வேணும், என்ன ஒரு டாபிக் வேணும், எப்படி இந்த உங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்குல்ல, மேம் இந்த மாதிரி ரீடிங் போடுங்க, இந்த மாதிரி டாபிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து லைவ் ரீடிங் கொடுக்கலான் இருக்கேன். இதில் வந்து ஃப்ரீ ரீடிங் வருது. ஓகேவா? ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன். உங்களுக்கு இதில் ஒரு நிரந்தர தீர்வு சொல்லியிருந்தேன், அதையும் நான் அந்த ரீடிங் முடிச்சுட்டு சொல்கிறேன். சரியா? உங்களுக்கான கைடன்ஸ், உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குது இந்த மாதம், நவம்பர் மாதம் உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு, கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்துட்டு தீர்வு என்ன அப்படிங்கிறதும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நவம்பர் மாதம் நீங்கள் உங்களோட இன்ட்யூஷன் பவரை கேட்பீங்க. உங்கள் இன்ட்யூஷன் நல்லா வேலை செய்யுது. ஓகேவா? தெளிவான முடிவெடுக்க போகிறீங்க. நீங்கள் வந்து இந்த எடுக்க போகிற இந்த முடிவுனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நபர் உங்கள் லைஃப்பில் வருவார். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்க்கு வரணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க வருவாங்க. இல்லை, எனக்கு என்னவோ இது வந்து நியூ பிகினிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது, ஒரு நியூ எனர்ஜி உங்களை நோக்கி வருது. நீங்கள் ஒரு நியூ டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்க. உங்களோட இன்ட்யூஷன் பவர் நல்லா இருக்குது. ஓகேவா? உங்களை வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் உடல் மனம் இரண்டையும் பேலன்சிங்காக வச்சுக்கணும். உங்கள் மைண்டு புத்தி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் மனசையும் புத்தியையும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்லாம் வைக்கக்கூடாது. உங்களுக்கான பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேவா? நீங்கள் நினைக்கிற அந்த கோல் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, சமநிலையாக வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து எப்படிப்பட்ட பர்சன்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மெச்சூரிட்டியான பர்சன்னாக கூட இருப்பீங்க. இல்லை, உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வராங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப நிதானமாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். அவர் ஒரு டீச்சிங் லைனில் கூட இருப்பாங்க. ஓகேவா? குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பர்சன் அவங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. இல்லை, இப்போ ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த பர்சன் கூட இருந்தால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களோட பேசினா ரொம்ப ஒரு தெம்பாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க உங்களுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகேவா? இது வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கான ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு வருது. அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுப்பீங்க. அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க நீங்கள். ஓகேவா? இந்த மாதம். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த சக்ஸஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்கணும். உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்ட்யூட்டிவ் பவர் உங்களோட அந்த இது வந்து
மனசு புத்தி ரெண்டுத்தையுமே வந்து ஒருநிலைப்படுத்திக்கோங்க. சரியான டைரக்ஷன் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப்பில் வரக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஓகேவா? நம்மளுக்கு இப்போது மூன் கார்டில் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். மூன் கார்டு என்ன கொடுக்குறாங்கன்னு. நீங்கள் இப்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க, அது அன்பேலன்ஸில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நேரம், இந்த மாதம் வந்து கரெக்டான ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணுவீங்களே தவிர எமோஷ்னலாக ரொம்ப இது பண்ண மாட்டீங்க. சரியான பர்சனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதுக்கான ஒரு இது ஞானம்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சனாக கூட தெரியுறீங்க. பட் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இப்போது வந்து கரண்ட்டில் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் மந்த்லலாம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்திருப்பீங்க. ஆனால் அதே ஸ்ட்ரகிளை நீங்கள் இது பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட இருக்காங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னரும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக தான் அவர் வந்து உங்களுக்கு ஞான உபதேசம் பண்ணுவார், உங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவார், உங்களை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவார். அதாவது இன்னர் அண்ட் அவுட்டர் ரெண்டு சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹார்ட் ஃபீலிங் நல்லாயிருக்கும். அண்டு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியான ஒரு நல்ல ஒரு க்ரோத்திங், நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் உங்கள் லைஃப்பில் வராரு. ஓகேவா? அதை ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் பேலன்சிங்காக இருங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. இதை வாங்கிக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இந்த மாதிரியான பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. பட் நீங்கள் வந்து அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா பாருங்கள். ஓகே. அப்புறம் இந்த ரீடிங்கில் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொன்னேன். கைடன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தீர்வும் இருக்குது அப்படின்ட்டு. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், உங்களுக்கு அடுத்தடுத்து எந்த ஃபெயிலியரும் வரக்கூடாது. இல்லை உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, ஃபைனான்ஸு, மற்றபடி குடும்ப ஒற்றுமை, உறவுகள்கிட்ட ஒரு பாசமாக இருக்கிறது, எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், இது எல்லாத்துலேயுமே ஒரு நிரந்தர தீர்வு என்னென்னா உங்களை நீங்கள் பவர் பண்ணிக்கிறது தான். உங்களை வந்து உங்களுக்குள்ளே இருக்க இந்த இன்னர் காடை நான் வெளியில் கொண்டு வருவேன். அதுதான் சொல்கிறேன். உங்களோட 6ஆம் சக்ரா இம்பேலன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது பேலன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி வந்து முக்கால்வாசி நெகட்டிவான அந்த வார்த்தைகளையும் நெகட்டிவான சுச்சுவேஷன்லேயும் தான் மாட்டிக்கிட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு உங்கள் தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட 6ஆம் சக்ராவை பவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 21 days கிளாஸ் இருக்கு இல்லையா, லைஃப் கோச்சிங் கிளாஸ், அதை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டிவைன் லைட்டாக மாறலாம். உங்களை இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த காட் பவரான காட், இந்த காட் ரொம்ப ரொம்ப பவரான காட் அப்படின்லாம் நான் சொல்லி உங்களை டைவர்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா காட் கொடுக்குற விஷயத்த பிளஸ்ஸிங்கை உங்களால் ஏற்றுக்க முடியும். அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பர்சனாக மாற்றுறேன். நீங்களே ஒரு டிவைன் லைட்டாக மாறிடுவீங்க. எல்லா கடவுளும் உங்ககிட்ட இருக்காங்க. உங்களுக்குள்ளே இருக்க கடவுளை நீங்கள் தேடலை, வெளியே தேடாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கார் கடவுள். அவரை தேடுறதுக்கான வாய்ப்பு தான் இந்த 6ஆம் சக்ரா பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணி உங்களை பவர் பண்ணுறது, அந்த 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபு வேறு லெவலில் மாறும். அதை சொல்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு டைட்டிலே வச்சேன். நான் உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. இந்த காரணம் என்னென்னா, உங்களுக்கு சரியான புரிதல் வழிகாட்டுதல் இல்லை. நீங்கள் எப்படி உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும், எப்படி உங்களோட உறவுகளை மெயின்டைன் பண்ணணும், எப்படி உங்களோட சொசைட்டியில் நீங்கள் அலைவாக இருக்கணும், உங்களோட மனசை எப்படி நீங்கள் பாதுகாத்துக்கணும், உங்களோட உடல் ரீதியான பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படி மூவ் ஆன் பண்ணணும், உங்களுக்கான அந்த லைஃப் கேரியர், உங்களோட இப்போ உங்களுக்கு ஜாப் பார்க்குறீங்கன்னாலும் சரி, பிஸ்னஸ்னாலும் சரி, இல்லை உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் ஒரு நல்ல பாண்டிங்கோடு இருக்கணும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நல்ல பாண்டிங் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே கல்லில் 10 மாங்காய். அந்த கதை தான் எனக்கு சொல்ல தோணுது. ஒரே விஷயந்தான் பண்ண போகிறீங்க. இந்த லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு உங்கள் 6ஆம் சக்ரா பிளாக்கேஜை கிளியர் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிவைன் லைட்டாக மாறிடுவீங்க. சூட்சும ரகசியத்தை சொல்கிறேன். நீங்கள் எந்த கடவுளையும் தேடி போக தேவையில்லை. கடவுள் உனக்குள்ளேயே இருக்கார். உனக்குள்ளே இருக்க அந்த கடவுளை நீங்கள் தேடலை இன்னும். அதை தேடுறதுக்கான அது உங்ககிட்ட வெளிப்படும் நேரம் வந்ததுக்கான காரணம் இதுதான். உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் நீங்கள் அதை பிக்கப் பண்ணிக்கிட்டு உங்களோட லவ் லைஃப்லேயே சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவீங்க, திருமணம் வரைக்கும் கொண்டு போவீங்க. திருமணம் ஆனதுக்கப்புறமாவும் அவங்க உங்களுக்கான சோலாவோ உங்களுக்கான ஆறாவோ
எப்போவுமே நிரந்தரமாக இருப்பாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பேராக உங்களோட நீடிச்சிருப்பாங்க. ஓகேவா? எந்த ஃபெயிலியர் ஸ்ட்ரகிளை பற்றி நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்கார். அவரை நீங்கள் எப்படி பிடிக்கணும், எப்படி நீங்கள் வந்து மாற்றிக்கணுங்கிறத விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுதான் ரியல் 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 ஃபேக்ட். ஓகேவா? ஏன்னா சரியான வழிகாட்டுதல் கைடன்ஸ் இல்லாதனால தான் இப்போ டீச்சர்ஸ் இல்லாத கிளாஸ் ரூமில் பிள்ளைங்களை வந்து படிக்க விட்டால் எப்படி படிச்சுட்டு வருவாங்க? ஒவ்வொரு எக்ஸாமும் எப்படி எழுதிட்டு வருவாங்க? குவார்ட்டர்லியில் எப்படி எழுதுவாங்க, ஆஃபர்லியில் எப்படி எழுதுவாங்க, அப்புறம் ஃபுல்லு இது எல்லாமே சேர்ந்து எப்படி எழுதுவாங்க? இப்போ டீச்சர் இருந்தாங்கன்னா அந்த குவார்ட்டர்லிலேயே அவங்க எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, எந்த பாடத்தில் வீக்காக இருக்காங்க, அவங்கள எப்படி அதிலேருந்து வெளில கொண்டு வரணும், எப்படி அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும், அடுத்த டைம் அவங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் அடுத்த டைம் அந்த சப்ஜெக்டில் அவங்க வந்து க்ரோத்திங் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் குருமார்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம். இப்போ வந்து ஹீலர்ஸ் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு எங்கே யார் சொல்லித்தராங்களோ தாராளமாக போய் கற்றுக்கோங்க. நீங்கள் டிவைன் பாத் சேனலுக்குள்ளே தான் வந்து கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சொல்லித்தராங்க, உங்களை வந்து பாசிட்டிவான எனர்ஜியாக உங்களை டிவைன் லைட்டாக மாற்றிடுறாங்க அப்படின்னா தாராளமாக போங்களேன். உங்களுக்கு எங்கே அந்த ஆப்ஷன் கிடைக்குதோ செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியலையா, டிவைன் பாத்துக்கு வாங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, எத்தனையோ விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும். நீங்கள் கிறிஸ்டினாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, புத்திஸ்டாக இருங்க, யாராக வேணால் இருங்க, இந்துவாக இருங்க. நீங்கள் தேடி தேடி ஒவ்வொரு கடவுளையும் போய் தேட தேவையில்லை. கடவுள் எல்லோரும் உங்களுக்குள்ளே இருக்கா. கடவுளுங்கிறவர் அவர் அதாவது உருவமற்ற அருவமாக இருக்கார். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒளி வடிவமாக இருக்கார். அந்த ஒளியை உங்ககிட்ட இருந்து வெளிப்பட செய்ய போகிறேன், அவ்வளோதான். அதை செஞ்சிட்டேன்னா நீங்கள் பவர் ஆகிடுவீங்க. உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் வெற்றி அடையும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் ஏன்னா இவ்வளோ நாள் இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25 வயசு வரைக்கும் உங்களோட மைண்ட் பேட்டர்ன் வேறு மாதிரி தான் இருந்திருக்கும். நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான பீப்புளோட சுற்றிக்கிட்டு. இந்த கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம், இந்த உங்களோட ஆரா சக்கரை பவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட மைண்ட் பேட்டர்னே வேறு மாறிடும். அப்போது நீங்கள் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த சூட்சும ரகசியத்தை தான் இன்றைக்கி நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இதை வந்து தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், சக்ஸஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங்க்கு வாங்க. ஃபர்தராக உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நான் உங்களுக்கு தரேன். ஓகே? இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை டிவைன் லைட்டாக மாற்ற போகிறது தான் இந்த ரெமெடி. ஓகேவா? நீங்கள் டிவைன் லைட்டாக மாறினா நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் போய்ட்டு ஃபுல்லாக குதிக்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்கள் லைஃப்பை, நார்மல் லைஃப்பை எப்படி உங்களோட மைண்ட் பேட்டர்ன் மாற்றணும், உங்களோட உடல், மனம், ஆன்மா எல்லாத்தையும் எப்படி நீங்கள் வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும். எல்லா காடும் உங்களுக்குள்ளேயே இருக்காங்க. நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளேயே வருவாங்க, உங்களுக்கு சரியான வழி காட்டுவாங்க. நீ போய் 10 வாரம் அந்த வழக்கு போடு, இந்த வழக்கு போடு, இதெல்லாம் எனக்கு அதை நான் மோஸ்ட் ஆஃப் என்ன சொல்லுவேன்னா, மூன் நேச்சரோட கனெக்டாக வந்து சொல்லியிருப்பேன். வானத்தை பார்த்து பேசுங்க, மூன் ப்ரேயர் பண்ணுங்கள், மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது, இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக அந்த நேச்சர் வந்து இறைவன், நீங்கள் யார் வேணாலும் நினச்சிக்கலாம், அங்கே வந்து எல்லா காடும் இருக்காங்க. அந்த காடு உங்களுக்குள்ளேயே இருக்காங்க. நீங்களே அந்த டிவைன் லைட்டாக மாறி அவங்களோட பேசும் பொழுது உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு மேஜிக் மிராக்கிள் நடக்கும் உங்களுக்கு. ஓகே? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.